வணக்கம் சார். நம்ம இப்போ பேச போகிறது கருப்பு காவனி ரைஸை பற்றி. அதில் உள்ள நல்ல குணங்கள், அதில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி ப்ராப்பரான ஒரு தகவல் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா, இதில் நிறைய விட்டமின், ஃபைபர், ஐரன் சத்து, லூட்டின், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதில் நம்மளுக்கு ஒரு 100 கிராம் அரிசி நம்ம சாப்பிட்டாலுமே அதில் ஐரன் சத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.2 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் ஐரன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்காக ரொம்ப நல்லது. பிரெஸ்ட் கேன்சரு நம்மளுக்கு பெண்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையா வருது. அதுக்கு ப்ளஸ் நம்மளுக்கு கல்லீரலுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு, வெயிட் லாஸ்க்கு நிறைய மக்கள் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் பெயினுக்கு, கை கால் வலி, இல்லை கால் பாதத்தில் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாருமே சின்ன குழந்தைங்கலேருந்து எடுத்து பெரிய குழந்தைங்க வரைக்கும், பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்மளுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லை. இது எல்லாமே கம்ப்ளீட் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ரைஸ் தான். இதுலேயே இப்போ நம்மளுக்கு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 பொருளுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். ரைஸு, அது போக கருப்பு காவனி இடியாப்ப மாவு, கருப்பு காவனி சத்து மாவு, கருப்பு காவனி கஞ்சி மிக்ஸு, அதில் லட்டு வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்காக ப்ரௌனிஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு. ஸோ குழந்தைங்க ஈஸி டு டைஜஸ்ட், ஈஸி டு ஈட். அவங்க ஸ்கூலுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வெளியே உள்ள ரசாயன பொருட்கள் சாப்பிடாமல் இந்த பொருட்களவே சாப்பிட்டு அவங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய அடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயம் பார்க்க போனால், அந்த காலத்தில் பாரம்பரிய காலத்தில் எல்லாமே நம்மளுக்கு கருப்பு காவனி ராஜா மகாராஜாக்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு ஃபுட்டு. அதுவும் இல்லாமல் இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ள சத்து பொருட்களெல்லாம் நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்ச மக்கள் நிறைய நார்மல் மக்களே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டதுனால அது என்ன ஆச்சுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட விளைச்சல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. மக்களுக்கு ரைஸ் அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்கல. அதனால் அது ஃபார்பிடன் ரைஸஸ்ன்ற பேரில் அவங்க தடைப்பட்டுட்டாங்க. தடை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, அதனாலே அந்த ரைஸோட பேர் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு காவனிக்கு பதிலாக ஃபார்பிடன் ரைஸுன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மகாராஜாக்கள் சாப்பிட்ட ரைஸை தான் நம்ம இன்றைக்கி கருப்பு காவனி எல்லாருமே மக்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ரீசன் என்னென்னா, பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ், பெஸ்ட் ஃபார் இம்யூனிட்டி பூஸ்டர், பெஸ்ட் ஃபார் ஃபைபர், விட்டமின் இ, ஐரன், சொன்ன மாதிரி கால்சியம், மெக்னீஷியம் லெவல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட நம்ம வடித்து சாப்பிட்றது, அந்த கஞ்சியை குடிக்கிறது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கும் உடம்புல. ஸ்கின் ரேஷஸ்க்கு, ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்ட டிசீஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நம்மளுக்கு ஒரு யூரினரி பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நான் இதை பர்சனலாக சாப்பிட்றப்ப என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு உமன்ஸ்க்கு மெயினாக இந்த நம்மளுக்கு சம்மர் டைமில் எல்லாமே யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ இந்த கஞ்சியை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சாப்பாடு கஞ்சி வடித்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நீங்கள் நார்மல் தண்ணி கூட டைல்யூட் பண்ணி நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு யூரினரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ பெண்ணுங்களுக்கு இது ரொம்ப ஈஸி டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அந்த கருப்பு காவனிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் அந்த ரைஸ் கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆன்டோமைசின் இருக்குது. அது உங்களுக்கு அந்த கருப்பு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரைஸ் கருப்பு கலரில் இருக்குது. கருப்பு கலரில் இருக்குன்றதுனாவே இதோட ஒரு தனித்துவமான ஒரு அரிசி பிரிக்கப்பட்டிருக்கு. மற்ற ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பு, ஒயிட்டு, மஞ்சள், கைக்குத்தல் அரிசி, இப்படி பல்வேறு விதமான ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் கருப்பு காவனி ஒரு பெஸ்ட்டான ரைஸு. நீங்கள் அதை எந்த விதத்தில் வேணும்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ மக்களே.